ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருள் மட்டும் வச்சு எப்படி எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் குங்குமம் எளிமையான முறையில் வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் நமக்கு குங்குமம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி குங்குமம் நீங்கள் ஈஸியான மெத்தடில் வீட்டில் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே ஒரு சூப்பரான குங்குமம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய மூணு பொருள்கள் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த குங்குமம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் மஞ்சள் தூள், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூள் நான் இன்றைக்கி ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இது மஞ்சள் தூளாக கடையில் வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டில் மஞ்சளை வாங்கி காய வச்சு நீங்களே அரைச்சி ரெடி பண்ண மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி, 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது நல்ல ட்ரையாக இருக்கணும். ஈரமில்லாத கிண்ணத்தில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது சமையலுக்கு பயன்படுத்துகிற பேக்கிங் சோடா. அது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 5 டீஸ்பூன் முழுசாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது சாப்பாடு பொருள்களில் சேர்க்கக்கூடியது தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது எதுவும் பிரச்சனைகளும் கிடையாது. உங்களுக்கு அது வைக்கிற இடம்லாம் உங்களுக்கு ஏதாவது வருமோ, அதாவது எரிச்சல் அந்த மாதிரி எதுவும் இருக்குமோன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம சேர்க்குறோம். ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு பதிலாக படிகாரம் கிடச்சிதுன்னா இதே அளவுக்கு படிகாரம் சேர்த்து தான் செய்வாங்க. படிகாரம் அப்புறம் சுண்ணாம்பு, வெத்தலைக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு இதை சேர்த்து தான் குங்குமம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் கொஞ்சமான அளவு செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒருவேளை உங்கள் வீட்டில் சுண்ணாம்பு அவைலபிளாக இருந்தால் நீங்கள் பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக இதே அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்துக்கலாம். ஆனால் சுண்ணாம்பு கூட உங்களுக்கு அந்த எரிச்சல் தன்மை இருக்கும். ஆனால் பேக்கிங் சோடாவில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு பாதி லெமன் மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெமன் சாறு, எலுமிச்சம்பழ சாறை நம்ம இந்த பேக்கிங் சோடா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மஞ்சளில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக நீங்கள் சுண்ணாம்பு சேர்க்குறனால சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும். பேக்கிங் சோடாவும் சேர்த்து சுண்ணாம்பும் சேர்க்காதீங்க. ஏதாவது ஒன்று 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ லெமன் சாறு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஈரப்பதமாகி வரும்போது அந்த எலுமிச்சம்பழ சாறு சேரும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண தான் நமக்கு கலர் கொடுக்கும். வேறு இதுக்கு அந்த டார்க் கலருக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பை ட்ராப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் கிடைக்கலன்னு நினச்சிடாதீங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 1 or 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்த பிறகு கையினால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையினால் மிக்ஸ் பண்ணும்போது இப்போவே உங்களுக்கு லேசான கலர் டார்க்காக அந்த கலர் மாற ஆரம்பிச்சிருக்கிறது தெரியும். கையினால் மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நம்ம புட்டுக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை தேய்ச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா டார்க் கலர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதை வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம். இதில் நம்ம லெமன் சாறு சேர்த்துருக்கிறதுனால ஒரு லேசான ஈரப்பதம் இருக்கும். நம்மளுடைய இந்த குங்குமம் ரெடியான பிறகு ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி வீட்டுக்குள்ளேயே நல்ல நிழல் காய்ச்சலில் அந்த ஈரம் போகிற அளவுக்கு நல்லா காய வச்சுடுங்க. காய வச்ச பிறகு நீங்கள் எடுத்து ஒரு குங்கும சிமிழ்லையோ இல்லை ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணணும். பாருங்கள், இன்னுமே நீங்கள் தேவைப்பட்டால் அப்பப்போ ஒரு ட்ராப் மட்டும் லெமன் இப்படி சேர்த்து பிசைய உங்களுக்கு டார்க் கலர் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்க கலர் டார்க் ஆகிக்கிட்டே வரும். அதே மாதிரி நேரமாக ஆக நல்ல கலர் கொடுக்கும். பாருங்கள், இப்போ இன்னுமே கூட கொஞ்சம் டார்க் கலராக வந்திருக்கு. இதை நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி நீங்கள் விட்டுடுங்க. ரெஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா அந்த காற்றுல அது நல்ல காய நல்ல கலர் கொடுக்கும். இதை கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடாதீங்க. வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலாம் இது மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆக விடுங்க.
இடையில இடையில ஒரு ஸ்பூன் வச்சு அப்பப்போ கலந்து விட்டிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டு வர்றது உங்களுக்கே கண்கூட தெரியும். பாருங்கள், இப்போ நல்ல கலர் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இதை ஒரு நியூஸ் பேப்பரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த ஈரம் போக நல்லா ட்ரையான பவுடராக வர வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூப்பரான குங்குமம் எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள்லையே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெளியில் குங்குமம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுவே இன்னும் நேரம் ஆக ஆக நல்ல ஒரு மெரூன் கலரில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் வந்துருச்சு. இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆகின பிறகு இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.